இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இவர் வந்து ஒரு பெரிய இயக்குனர் அப்படிங்கிறத தாண்டி இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காரு. ராம்கோபால் வர்மா ஒரு இயக்குனராக அறிமுகமாகி வருகிற காலகட்டத்திலே அவரை பெரிய அளவிலே அடையாளப்படுத்தியதே ரகுமானின் இசைதான். ரங்கீலா என்கிற படத்தை நீங்கள் இப்பொழுதும் பார்த்தா அது முழுக்க முழுக்க மியூசிக்கல் ஹிட் தான். அது 2009 2 ஆஸ்கார் விருதுகளை அவர் பெற்ற போதும் கொஞ்சம் கூட தலைக்கணம் இல்லாமல் அந்த விருது முழுக்க முழுக்க என்னுடைய முன்னோர்களுக்கு கிடைக்க வேண்டியது, இளையராஜா அவர்களுக்கும் MS விஸ்வநாதன் போன்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டியது. இந்திக்கே வந்து ஒரு கனவாக இருக்கக்கூடிய விஷயத்த வந்து அசால்ட்டாக வாங்கிட்டாரேன்ற அந்த வன்மத்தோட வெளிப்பாடு எடுத்துக்கலாமா? அதாவது என்ன செஞ்சாங்கன்னா, AR ரஹ்மானுடைய அந்த ரெக்கார்ட் பிரேக்கை உடைக்கணுங்கிறதுக்காகத்தான் கீரவாணிக்கு ஆஸ்கார் விருது பல்வேறு பரிந்துரைகளின் வழியாக குறுக்கு வழியில தான் வாங்கினாங்க. அது இல்ல கண்டிப்பா இதுதான் கிரியேட்டிவிட்டி. இதை சொல்லாம இந்த முட்டாள் என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம், அவர் அதுல இருந்து எடுத்தாரு, இவர் இதுல இருந்து எடுத்தாரு, ஏன் யார் எதுல இருந்து எடுத்தாருன்னு நான் கதை சொல்லவா? கருத்தம்மா படத்துல அந்த ஆராரோ ஆரியரோ என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை தேனி குஞ்சரமாவுக்கு வந்து அவர் நீயே பாடி பார்த்துக்கமா ஃப்ரீயாக விட்டார். அந்த அம்மா பாட ஆரம்பிக்குது, பாடி பார்க்குது, கான்ஃபிடென்ட் வந்துட்டு நானே பாடுறாங்க. ரகுமான் சிரிச்சிட்டே சொல்கிறாரு, பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு, நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிட்டாரு ரெக்கார்டிங். இந்த அளவுக்கு நுட்பமாக வேலை வாங்க முடியும். தனக்கு கீழே பணியாற்றுகிறவர்களை கூட வந்து ரொம்பவும் வந்து மரியாதையாக நடத்தக்கூடிய ஒரு ஏஆர் ரஹ்மான். அவர் வந்து ஒரு இஸ்லாமியராக இருக்கிறதும் சூஃபிசத்தை பின்பற்றக்கூடியவராக இருப்பதிலையும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி இல்லையா, அது அவருடைய திறமையவே இல்லை. அது அவர் மியூசிக் டைரக்டரே கிடையாது, அவர் கம்போஸ் பண்ண தெரியாதுங்கிற இடத்துக்கும் கொண்டு போகிறார். அந்த இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்தப்ப போலி டிக்கெட்டுகளை இவங்களே பிரிண்ட் பண்ணி ஒரு குரூப்பை உள்ள அனுப்பி வேண்டுமென்றே ஒரு கலவரத்தை வந்து உருவாக்கி அந்த கச்சேரிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினாங்க. அதே கூட்டம் தான், அந்த கூட்டத்தினுடைய இன்னொரு வடிவமாகத்தான் ராம்கோபால் வர்மா போன்றவர்கள். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் ராஜகம்பீரன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ராம்கோபால் வர்மா இவர் வந்து ஒரு பெரிய இயக்குனர் அப்படிங்கிறத தாண்டி இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காரு. இப்போ ஏஆர் ரஹ்மானை சொல்லும்போது ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரஹ்மான் அப்படின்ற அந்த வார்த்தையோடு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஜெய்கோ பாடலுக்கு அவரே இசையமைக்கலை, வேறொருத்தர் அமைச்ச இசையை வந்து திருடிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பெரிய சர்ச்சையாக இருக்குது. இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேசின மாதிரி தெரியல, பட் திடீர்னு இப்போ இப்படி பேச என்ன காரணமாக இருக்கும்? ராம்கோபால் வர்மா ஒரு இயக்குனராக அறிமுகமாகி வருகிற காலகட்டத்திலே அவரை பெரிய அளவிலே அடையாளப்படுத்தியதே ரகுமானின் இசைதான். ரங்கீலா என்கிற படத்தை நீங்கள் இப்பொழுதும் பார்த்தா அது முழுக்க முழுக்க மியூசிக்கல் ஹிட் தான். அது பாட்டு இசைக்காகவே வெற்றி பெற்ற படங்கள் வரிசையில் உள்ளது. ஒரு இசையமைப்பாளராக ஏஆர் ரஹ்மான் எழுந்து வருகிற போது ரோஜாங்கிற படத்தில் தொடங்கிய அந்த ஒரு, அதாவது அதை இசை புயல் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இளையராஜாவினுடைய இசை சாம்ராஜ்யம் இருந்தபோது ஒரு புயல் அடித்த போது எப்படி வந்து எல்லாமே மாறி போகுமோ அது மாதிரி வந்து அவர் இசையில் வந்து ஒரு பெரிய மாற்றங்களை, புதிய இசையினுடைய நுட்பங்களை, வித்தியாசமான சவுண்டை அவர் கொடுத்தார். ஒரு மிகப்பெரிய அலையை அவர் உருவாக்கினார். ஆனால் அவ்வளவு அலைகளை உருவாக்கியவர், அவ்வளவு பெரிய உயரங்களை சிகரங்களை தொட்டவர். அது 2009 2 ஆஸ்கார் விருதுகளை அவர் பெற்ற போதும் கொஞ்சம் கூட தலைக்கணம் இல்லாமல் அந்த விருது முழுக்க முழுக்க என்னுடைய முன்னோர்களுக்கு கிடைக்க வேண்டியது, இளையராஜா அவர்களுக்கும் MS விஸ்வநாதன் போன்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டியது, அவர்கள் சார்பாகத்தான் நான் பெற்றுக்கொள்கிறேன்னு அந்த விழா மேடையில் அறிவித்தவர். அவருக்கு நடந்த பாராட்டு விழாவில், சென்னையில் நடந்த பாராட்டு விழாவில் சொன்னவர். கொஞ்சம் கூட தலைக்கணம் இல்லாதவர். தனிநபர்கள் பற்றி அவர் எப்பொழுதுமே விமர்சனம் மட்டுமல்ல, யார் பற்றி எதுவும் சொல்லாதவர். பாராட்டுகிற வார்த்தைகள், நல்ல வார்த்தைகளை கழித்து விட்டு அவர் எதுவுமே பேசாதவர். எனக்கு முன்னால் 2 பாதைகள் இருந்தது, ஒன்று அன்பின் பாதை, இன்னொன்று வெறுப்பின் பாதை. நான் அன்பின் பாதையை தேர்ந்தெடுத்தேன் என்கிற சூஃபிசத்தை, மலர்கள் கொட்டி கிடக்கிற பாதையா, முட்கள் கொட்டி கிடக்கிற பாதையா, அன்பு வேணுமா வெறுப்பு வேண்டுமா என்கிற போது நான் அன்பை தேர்வு செய்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். இதை சங்கிகள் எப்படி புரிந்து கொண்டான்னா, வெறுப்பு அரசியல்னா யாரு அப்படின்னா நம்ம தானே, அப்போ ஒரு அன்பை தேர்வு செய்தேன்னு சொல்றாரு என்று இவர்கள் என்ன செஞ்சார்னா, இதுல எப்படி சங்கிகள் வந்தாங்க இப்போ திடீர்னு? அதாவதுங்க, இசை வந்து எல்லாருக்கும் பொதுவானது. திரையரங்கத்துக்கு நீங்க போறீங்க, பக்கத்து சீட்டில் இருக்கிறவன் நம்ம ஆளா, நம்ம ஜாதிக்காரனா, நம்ம மதத்துக்காரனான்னு யாரும் பார்க்க போறது இல்லை. இந்த உலகத்திலேயே ஜாதி மதங்களுக்கு, மொழி எல்லா வேற்றுமைகளுக்கும் அப்பாற்பட்டு மனிதர்கள் ஒன்று கூடுகிற இடத்துல ஒன்று வந்து தேட்டரு. அப்படி இசையால் எல்லாருமே ஏஆர் ரஹ்மானை வந்து ஒரு இசைக்கலைஞராக மட்டும்தான் கொண்டாடினாங்க. ஆனால் பாலிவுட்டில் என்ன செஞ்சான்னா, இந்தி திரைப்பட உலகம் என்ன செஞ்சான்னா,
நெடுங்காலமாக அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான் என்று இவர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது, இந்த நடிகர்களுடைய ஆதிக்கம் இருக்கிறது, அதை வேரோடு வீழ்த்த வேண்டும் என்று ஆர்எஸ்எஸும் பாஜகவும் மிக நீண்ட காலமாக திட்டமிட்டது. என்ன காரணம்னா, வெகு காலமாக அவர்களால் என்ன செய்ய முடியவில்லைன்னா இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான பிளவு அரசியலை உருவாக்க அவர்களால் முடியவில்லை. அதுக்காக அவன் என்ன செஞ்சான்னா, இந்த நடிகர்கள் ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் அதை செய்யவே முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பாலிவுட்டை கைப்பற்றுகிற வேலையை அவர்கள் செய்தார்கள். அதனுடைய அடையாளம் தான் இன்னைக்கு பல படங்கள் நீங்கள் பார்க்கலாம். கேரளா ஸ்டோரியாக இருக்கலாம், காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கலாம், ட்ரிபிள் ஆர்ஆராக இருக்கலாம். எல்லா படங்களுக்கு பின்னாடியுமே இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் அஜெண்டா என்ன, ஒரு மறைமுகமான செயல் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெறுப்பு பிரச்சாரத்திற்கான ஒரு விதையை அவர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்ல ஏஆர் ரஹ்மானை சேர்த்துட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஏஆர் ரஹ்மான் அறிமுகமான படம் இருக்கு இல்லையா, அவர் படம் கமிட் ஆகும்போது திலீப் குமாராக தான் கமிட் ஆகிறார். படம் ரிலீஸ் ஆகும்போது தான் முதல் கட்ட விளம்பரத்திலே ஒரு திலீப் குமார் தான் வந்துச்சு. எனக்கு அது கல்லூரி காலம். அப்போ அந்த காலகட்டங்களில் ரோஜா வெளிவருகிற காலகட்டத்துக்கு முன்பு தான் அவர் ஏஆர் ரஹ்மானாக இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அவர் மாறினார். அப்போ ஒருவேளை அவர் ரஹ்மானாகவே இருந்திருந்தா கமிட் ஆகிருப்பாரானே தெரியல. அந்த நிறுவனம் அவரை ஒப்புக்கொள்ளுமா, அவரை அந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டிருப்பார்களா என்பதை நமக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியல. அவருடைய அபாரமான வெற்றி அது வேறொரு இடத்துக்கு போய் சென்றடைந்து விட்டது. நீங்கள் ரோஜா படமே கூட முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா காஷ்மீருடைய மக்களுடைய துயரம் குறித்து பேசாமல், ஒரு இராணுவ வீரனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுக்கு அவனை மீட்பதற்காக அவன் மனைவி போராடுனா. நம்ம புராணங்களில் ஒன்று உண்டு, சாவித்திரி யமனோட போராடி தன்னுடைய கணவனை மீட்டா அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, காஷ்மீரில் முப்தி முகமது சையதுன்னு ஒருத்தர் மத்திய அமைச்சராக இருந்தார். அவருடைய மகளை கடத்திட்டு போயிட்டாங்க. சில வன்முறை குழுக்கள், பயங்கரவாத குழுக்களினுடைய ஆட்களை நீங்கள் பணைய கைதியாக திரும்ப கொண்டு வந்து ஒப்படைச்சாதான் நாங்கள் அதை விடுதலை செய்ய முடியும்னு சொல்லும்போது, அந்த காலகட்டத்தில் அந்த அரசு எடுத்த முடிவு, அன்றைய காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்த முடிவு, அந்த மாதிரி கைதிகளை ஒப்படைத்து தான் அது திரும்ப பெற்றாங்க. ஓகே, இந்த சம்பவமும் ஏற்கனவே ஹாலிவுட்டில் ஒரு படம் இருக்குது. ஒரு ஐரோப்பிய சினிமாவில் ஒரு கவர்னர் மக காணா போயிடுவா. அதை மீட்கிற போராட்டம் பற்றி ஒரு படம் இருக்குது. இந்த டிவிடியை அந்த காலத்தில் டிவிடி தானே, அந்த டெக்கு வீடியோ, அந்த கேசட்டை கொண்டு ஜுஜாதாட்டை மணிரத்னம் கொடுத்து இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இதே மாதிரி தாங்க நம்ம ஊர்லேயும் நடந்திருக்கு. இந்த மாதிரி முப்தி முகமது சையத் மகளை கடத்திட்டு போயிட்டாங்க, மத்திய அமைச்சர் மகளை என்று சொல்லும்போது, அதில் இருந்து ஜுஜாதாவால் உருவாக்கப்பட்ட திரைக்கதை தான் ரோஜா. ஓகே, அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை எரிப்பவனை வீரனாக காட்டிட்டு அது எரிக்கிறவனாக இஸ்லாமியனை காட்டுவான் அந்த படத்தில். அப்போ அங்கிருந்தே அந்த அந்த விஷயம் தொடங்கி விட்டது. அவர் அறிமுகமான படமே இஸ்லாமிய விரோத படத்தில் தான் அவர் அறிமுகமாகிறாரு. ஓகே, அது அவர்களுக்கு ஒரு வசதியாகி விட்டது. அங்கே ஒரு கனெக்ட் இருக்கு, அங்கே இருக்கு. ஏன்னா அதை மறைப்பதற்கான திரைகளாக சில பேரை எப்பவுமே காட்டுவான். அங்கிருந்து அது இருக்கிறது. ஆனால் அவருடைய இசை யாராலையும் மறுக்க முடியல. அதாவது புகழ் என்பது ஒரு பறவை மாதிரி. ஒரு புகழ் பெறுகிறான் ஒருத்தன் அப்படின்னா, அந்த புகழ் பெறுபவன் மீது, அந்த பறவையின் மீது எல்லாரும் கல்லறிவான். அந்த பறவை ஒரு உயரத்துக்கு மேலே பறந்துருச்சுன்னா, கல்லறிய முடியாத தூரத்துக்கு பறந்துருச்சுன்னா கைவிட்டுருவான், இனி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. ஏஆர் ரஹ்மான் என்கிற புகழ் பறவை இவர்கள் கல்லறிய முடியாத தூரத்துக்கு பறந்துருச்சு, அதனால விட்டுட்டான். அவர் இந்தி இசையை முழுக்க தன்மையப்படுத்திட்டாரு. அவருடைய இசை என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தாளுங்கிற படம், சுபாஷ் கை இயக்கிய படம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய பாடல்கள் இன்னைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது அன்றைக்கு எப்படி பேசப்பட்டுச்சுன்னா, அந்த படம் வந்தபோது லண்டன் வீதிகளில் எந்த தெருக்களில் போனாலும் தால் படத்தினுடைய பாடல் கேட்டுக்கொண்டே இருந்ததுன்னா, இடையறாது தொடர்ச்சியாக கண்டினியூட்டியாக எங்கே போனீங்கன்னாலும், எங்கே நீங்கள் ஒரு மியூசிக் பாக்ஸ் இருந்தாலுமே அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், சவுண்ட் பாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு அது ஹிட்டு, உலகளாவிய ஹிட் அது. ஏன்னா லண்டனில் வசிக்கக்கூடியவர் சொன்னார் இந்த விஷயத்தை. லண்டன்லேயே ஒரு வீடு வாங்கினார் ரஹ்மான். இங்கே அவ்வளோ பெரிய சர்வதேச புகழ் அது. எல்லா நாடுகளுமே என் நாட்டுக்கு வாங்க, என்னுடைய நாட்டினுடைய குடியுரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்னு உலக நாடுகள்லாம் விரும்பக்கூடிய இடத்துல அவர் இருக்காரு. அந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் அவர். இது ஒரு இதாக எடுத்துக்கலாமா சார்? இப்போ கொடுக்குற இந்த சர்ச்சை, இந்த பிரச்சனையை இவ்வளோ புகழ் அடைஞ்சிட்டாரு, இவர் மேலே சரியான ஒரு அடி அடிக்கணும் அப்படின்னா அவர் பேருக்கு முன்னாடி இந்த ஆஸ்கர் அப்படின்ற அந்த வார்த்தை, ஏன்னா இது வரைக்கும் யாரும் வாங்கலை, இந்திக்கே ஒரு கனவாக இருக்கக்கூடிய விஷயத்த அசால்ட்டாக வாங்கிட்டாரேன்ற அந்த வன்மத்தோட வெளிப்பாடுன்னு எடுத்துக்கலாமா? அதாவது என்ன செஞ்சாங்கன்னா, ஏஆர் ரஹ்மானுடைய அந்த ரெக்கார்ட் பிரேக்கை உடைக்கணுங்கிறதுக்காகத்தான் கீரவாணிக்கு ஆஸ்கார் விருது பல்வேறு பரிந்துரைகளின் வழியாக கொல்லப்புறமாக குறுக்கு வழியில் தான் வாங்கினாங்க. அது யதார்த்தமாக நடந்ததே கிடையாது. அது ஒரு கமர்ஷியல் குப்பை படத்துக்கான இசை. நான் கீரவாணியை குறைத்து மதிப்பிடலை,
கீரவாணி நல்ல இசை கலைஞன. But ஆனா இவர்கள் அந்த படத்திற்காக அவர்கள் பெற்ற ஆஸ்கார் விருது இருக்கு இல்லையா, அது ரொம்ப அபத்தமானது. நீங்க மகத்தான கலைஞர் இப்ப பாலு மகேந்திரா எவ்வளவோ படங்கள் எடுத்திருக்கிறாரு. அவருக்கு கமர்ஷியல் படம் வந்து எடுக்க வந்து வராது, மசாலா படம் அவருக்கு எடுக்க வராதுன்னு அவர் மீது கடுமையான விமர்சனம் வச்சாங்க. அவர் ஆர்ட் ஃபிலிம் தான் எடுப்பார் அப்படின்னாங்க. அவர் கோபத்தில் என்ன பண்ணார், அவருக்கு படமும் கிடைக்கல, கொஞ்சம் பல காலம் படமே கிடைக்கல. அப்போ கோபத்தில் என்ன பண்ணார்னா ஒரு மசாலா படம் டைரக்ட் பண்ணார். ஓகே, அதுக்கு அவர் என்ன பேர் வச்சார்னா நீங்கள் கேட்டவைன்னு பேர் வச்சார். நீங்க என்னடா கேட்டிய அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சார். நீங்கள் கேட்டவை அந்த படம். ஓகே, அது மாதிரி சில குப்பை படங்களுக்கு வந்து நீங்க அங்கீகாரம் கொடுக்க, ஒரு மகத்தான கலைஞனாக இருக்கிறவனா கூட நீங்க ஒரு குப்பை படத்தில் அங்கீகாரம் கொடுக்கறது இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு மோசமான தேர்வு முறை. அது கமர்ஷியல் படங்களில் கொண்டு போய் அதை செய்யறதுங்கிறது மிக மோசமான தேர்வு முறை. ரகுமான் வந்து என்னன்னா இசையினுடைய புதிய அலையை அவர் உருவாக்குறார். அது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய அலையை வந்து உருவாக்குறார். உங்களுக்கு மண்ணின் இசையை, மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அப்படியே தோண்டி எடுத்த ஒரு கிழங்கு மாதிரி மண்ணினுடைய இசையை வந்து இளையராஜா கொடுக்குறாரு. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், கோவில்களில் இந்த அதாவது கிராமப்புறங்களில் நாட்டுப்புற மக்கள் பாடுகிற வாய்மொழியான பல பாடல்கள் உண்டு. பழமொழி எழுதுனவன் யாருக்காவது தெரியுமா? இப்போ ஒரு கவிதை எழுதுறான், திருக்குறள் வந்து இவர் யார் எழுத, திருவள்ளுவர் எழுதினார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். கம்பராமாயணத்தை யார் எழுதுன்னு சொல்ல முடியும். சில பாடல் இதை வந்து நம்ம சொல்ல முடியும். கவிதைகளுக்கு யார் ஆசிரியர்னு சொல்ல முடியும். பழமொழிக்கு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யார் ஆசிரியர்? சொல்ல முடியாது. பழமொழி மாதிரி மக்களுடைய நாட்டுப்புற பாடல்கள் நிறைய இருக்கிறது. இப்போ கும்மி பாட்டு இருக்கு, குலவை பாட்டு இருக்கு, நடவு பாட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே பாட்டு வச்சிருக்கான். தமிழருடைய கலாச்சாரத்தில் பல பாட்டு இருக்கு. அதை கேட்டு வளர்ந்தவர் இளையராஜா. அவர் என்ன பண்றாரு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கும்மி பாடல் மாதிரி ஒரு பாடல், ஆன வாரத பாருங்கடி, ஆன அழகர் வாரத பாருங்கடி, ஆன மேல அழகர் தான் ஒய்யாரமா வரடி, ஆன வரத பாருங்கடி, இந்த பாட்டு இருக்கு. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இந்த இசையில் வந்து அவர் இம்ப்ரெஸ் ஆகி அவர் பின்னாடி ஒரு திரைப்பாடலை வந்து அலைகள் ஓய்வுதல் படத்தில் வந்து பண்ணுறாரு. என்ன பாட்டுனா, ஈரந்தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே, இங்கு 2 ஜாதி மல்லிகை தொட்டுக்கொள்ளும் காமன் பண்டிகை, கோவிலில் காதல் தொழுகை, ஆன வாரத பாருங்கடி, ஆன அழகர் வாரத பாருங்கடி, அங்கிருந்து எடுக்கிறாரு. அப்ப இதை வந்து காப்பின்னு சொல்லுவீங்களா? மண்ணின் இசையை வந்து மக்கள் மொழியில மட்டுமே பாடக்கூடிய இசையை, திரை இசை என்கிற கௌரவத்தை அவர் தர்றாரு. இப்ப மக்கள் மொழியில பேசக்கூடிய பல விஷயங்களை வந்து பாடலாசிரியர்களும் எடுத்திருக்கான். இப்ப கண்ணதாசன் என்ன பண்ணா, ஒரு முறை அவர் சொந்த ஊருக்கு போறாரு. எங்க இருந்து கலை பிறக்கிறது, இசை பிறக்குன்னா அது ஆகாயத்துல இருந்தோ, இசையோ கவிதையோ எதுவுமே ஆகாயத்துல இருந்து பிறக்கல. ஞான உதயத்துலனா யாருக்குமே வராது, அது வாழ்வியல் அனுபவத்துல இருந்தா வரும். செட்டிநாடுக்கு போறாரு கண்ணதாசன். போற இடத்துல ஒரு உணவுலாம் முடிச்சுட்டு மதிய ஒரு ஓய்வு நேரத்தில் இருக்காரு. அந்த காலத்தில் தொலைக்காட்சி பெட்டிகள் கிடையாது, பெரிய பொழுதுபோக்கு சாதனங்கள் கிடையாது. அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஜன்னல் ஓரமாக வந்து காற்றோட்டத்துக்காக வந்து அவர் ஒரு கைத்து கட்டல் மாதிரி உள்ள படுத்திருக்காரு. 2 பெண்கள் வாசலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 ஆண்கள் கூடுனா என்ன பேசுவான், பெண்களை பற்றி பேசுவான். 2 பெண்கள் கூடுனா என்ன பேசுவான், ஆண்களை பற்றி. அது 2 பொம்பளைகளும் பேசியிருக்காங்க. புறணி பேசுறதும் வாங்க, புறம் பேசுவது. அது 2 பேரும் பேசியிருக்காங்க. அடியே இந்த அவனை பற்றி தெரியுமா, என்னார ரொம்ப மோசமான வண்டி, அவன் ஒரு பொம்பளை சோக்காலிடி அப்படின்னு சொல்கிறதுக்கு, அவன் எப்படி தெரியுமா நடந்திருக்கான், அவன் இவ என்ன செஞ்சாலாம், இன்னும் ஒருத்தையை பற்றி கதை சேர்த்து சொல்லுவேன். இப்போ முந்தானையை தூக்கி முன்னாடி போட்டாலாம், என்னத்தான் கூப்பிடுறானோன்னு இவன் எழுந்தோடி போனாராம். முந்தானையை தூக்கி அவன் முன்னாடி போட்டாலாம், அவன் காத்தோட்டத்துக்கு போட்டிருக்கா, புழுக்கமாக இருக்குன்னு முந்தானையை தூக்கி ஒரு உதறிட்டு அப்படி போடுவாங்க. முந்தானையை தூக்கி அவன் முன்னாடி போட்டாலாம், அட்ட என்னையத்தான் கூப்பிட்றாளோ அப்படின்னு இவன் எழுந்தோடி போனானா அப்படின்னு பேசினோன்னே, என்னடா நம்ம இலக்கியம் எழுதுறான், சாதாரண மக்கள் வாழ்வியலில் என்ன ஜோடனையாக பேசுகிறாங்க. 2 பேரும் சண்டை போடுவாங்க. அடியே நான் கடலை கடலாக்க வேண்டினா, எனக்கு கடலை திடலாக்க முடியுமா? நிலம் வேறு நீர் வேறு, நிலப்பரப்பு வேறு கடற்பரப்பு வேறு. அடியே நான் நினச்சேன்னா கடலை கடலாக்க வேண்டினா, என்னடா மக்கள் மொழியில இலக்கியமா அப்படின்னு சென்னைக்கு திரும்புகிறார் கண்ணதாசன். மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு இந்த வார்த்தை. ஒரு பாடல் எழுத சொல்லி ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறாங்க, ஒரு காதல் பாடல். அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஜாட மாடையாக இருக்கணும் பாட்டு, ஆனால் காதல் பாட்டு. காதலை சொல்லணும், சொன்னது மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜாட மாடையாக இருக்கணும், இலைமறை காயணும். அப்போ அவர் எழுதுகிறாரு, மூடி கிடந்த இமை 2 பார் என்றது, முந்தானை காற்றில அடிவா என்றது. எங்கே சொன்னது முந்தானை காற்றில் ஆடுறது? செட்டிநாட்டில் சொன்னது தூக்கி பாட்டில் வச்சார்ல. ஓகே, இப்போ கண்ணதாசன் திருடனா?
ஒரு விஷயத்துல இம்ப்ரெஸ் ஆகும்போது கலைஞர்களுக்கு அந்த பாதிப்பு வரும். பட் இந்த இது விஷயம் எல்லா கலைஞர்களுக்கும் உள்ளதுங்க. கலை உணர்ச்சி உள்ளவன் அனைவருக்குமே தெரியும். பல வகை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஏஆர் ரஹ்மான் எங்கே எந்த ஊர்ல பிறந்தவர்? அவருக்கு பூர்வீகம் வந்து திருவள்ளூருங்கிறாங்க. சென்னை பகுதியை சேர்ந்தவர். சரி. அவருக்கு வந்து என்ன பண்றாங்க, கிழக்கு சீமையிலே படத்துல தேனி மாவட்டத்து வாழ்க்கையை பதிவு செய்யணும், ஒரு இசையமைக்கிற வாய்ப்பு வருது. அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. தேனி மாவட்டத்தில் பிறந்தவர் இளையராஜா. அவருக்கு அந்த ஊரோட பண்பாடு, கலாச்சாரம், குலவச்சத்தம் எல்லாம் எல்லாமே தெரியும். இவருக்கு தெரியுமா? சென்னை வாசிக்கு தெரியுமா? தெரியாதுல. அவர் எங்கேருந்து எடுப்பார்? அதை பல நாட்டுப்புற இசையினுடைய வடிவங்களை சவுண்டை உள்வாங்கி அவர் வேற ஒன்று கிரியேட் பண்ணுவார். அது அப்படியே கொடுத்தா அதுக்கு பேர் இசையமைப்பாளர் கிடையாது. எங்க பால் ஒரு நிறத்தில் இருக்கு, தேயிலையோட சாறு ஒரு நிறத்தில் இருக்கு. ரெண்டையும் கலந்த பின்னாடி டீ என்ன கலரில் இருக்கு? பால் நிறத்தில் இருக்கா, தேயிலை நிறத்தில் இருக்கா? புதுசாக அரக்கு கலரில் வேறொரு கலரில் வந்துடுதுல. யதார்த்தம் என்பது ஒன்று இருக்கிறது, கற்பனை என்று ஒன்று இருக்கிறது. இரட்டையை கலக்கிற ஒரு புதிய நிறம் கிடைக்குதுல. ஒரு தேநீருக்கு நிறம் கிடைக்கிற மாதிரி இசைக்கு ஒரு நிறம் கிடைக்கும். இல்ல கண்டிப்பா நீங்க இதுதாங்க கிரியேட்டிவிட்டி. இதை சொல்லாம இந்த முட்டாள் என்ன சொல்றாங்க இவங்கெல்லாம், அவர் அதுல இருந்து எடுத்தாரு, இவர் இதுல இருந்து எடுத்தாரு. ஏன் யார் எதுல இருந்து எடுத்தாருன்னு நான் கதை சொல்லவா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பக்தி பாட்டு இருக்கு. காக்க காக்க கணபதி காக்க நோக்க நோக்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இதை தேவா வந்து என்ன பண்ணாரு, மற்ற இசையமைப்பாளர் கொஞ்சம் மாற்றி கீத்தி போடுவாங்க. தேவா என்ன பண்ணாரு, 18 வயது இல்ல மொட்டு மனது ஏங்குது பாய் போட. அது நேரடியாக ஒரு காம பாடலே எழுதிட்டாங்க. பக்திக்கு மேலே பாய வச்சுட்டாங்க. இல்லை நிறைய பக்தி பாட்டு இந்த மாதிரி காம பாட்டு நிறையா பாட்டு இருக்கு, எத்தனையோ பாடல்கள் இருக்குல்ல. இப்போ நம்ம இதை வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், ஒரு இசையிலிருந்து அவங்க பாதிப்புல இம்ப்ரெஸ் ஆகி பல பாடல்கள் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட நீங்க சொல்ற மாதிரி காப்பி கட்டு அப்படின்னு சொன்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஆனா வந்து கூட அந்த பாட்டை பாடினார்ல ஜெய்கோ பாட்டு சுகீந்தர் சிங், அவர் தான் மியூசிக் போட்டாரு. அந்த மியூசிக்கை இவர் ஃபோன் பண்ணி அங்க சொல்லிட்டாரு, சொல்லி இந்த பாட்டு. இல்லை அது எப்படி நடக்கும்னா, ஒவ்வொரு பாடகனுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. ஒரு பாடகன் வந்து எப்படி பாடுவான் அப்படின்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. இப்போ மலேசியா வாஸ்தவன் ஒரு குரலில் இருக்கிற ஒரே பாடலை கொண்டு வந்து நீ அப்படியே எஸ்பிபிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வேற மாதிரி, ரெண்டு பேரும் ஒரே பாட்டே பாடியிருக்காங்க. என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படின்னு. அது இவர் குரலுக்கும் அவர் குரலுக்கும் வித்தியாசம் இருக்கும். டோன் மாறும்ல. கண்டிப்பா மாறும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் பாடுறவங்களுக்கு இசை நுணுக்கம் தெரிஞ்சவங்களுக்கு சங்கதின்னு ஒன்று சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா ஒன்று போடுவாங்க. அவனா ஒரு நீங்கள் பாருங்கன்னா எஸ்பிபி பெப்புக்கு ஒன்று அவங்க ஒன்று போடுவாங்க. அவங்களுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியாக ஒன்று பாடும்போது குரலை அப்படி ஏற்றுவாங்க, இறக்குவாங்க, ஒரு இடையில சிரிப்பாங்க. நீங்கள் எஸ்பிபி பாடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சிரிப்பு, ஒரு ஸ்மைல் இருக்கும். இதெல்லாம் அவர் திட்டமிட்டு பண்ணுவார். அது அவரோட நேச்சருக்கு தான் அது பொருந்தும். அதே மாதிரி கச்சேரியில் ஒருத்தன் கக்கன்னு சிரிச்சானா கேவலமாயிரும், நல்லா இருக்காது. ஒரு சிலருக்கு அது பொருந்தும். இப்போ ஜேசாஸ் பாட்டு வந்து ஒரு மென் சோகமான பாட்டாக இருக்கும். அவருக்கு காதல் டூயட் கொடுத்தான்னா கூட ஒரு மென் சோகம் கலந்து பாடுவார். அவர் வந்து காதல் பாட்டை வந்து உற்சாகமா பாட மாட்டாரு. ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிற பாட்டை கூட நீங்க ஜேசாஸ்டா கொடுத்தீங்கன்னா அது ஒரு சின்ன சோகம் கலந்தா பாடுவார் அவரால். அவரோட டோனுக்கு அப்படிதான் வரும். அப்ப சுக்வீந்தர் சிங்குக்கு ஒரு குரல் இருக்கிறது. அவர் ஒரு பாட்டை ஒரு விதத்துல பாடுறாருன்னா, ரஹ்மான் ஸ்டைல் என்னன்னா ஸ்டூடியோல வந்து அவர் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுப்பாரு, உங்க ஸ்டைல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாரு. அப்ப அவர் ஒன்று சேஞ்ச் கொடுக்குறாரு வச்சுங்க, இது நல்லா இருக்கேன், இந்த டிராவல் நல்லா இருக்கேன். கருத்தம்மா படத்துல அந்த ஆராரோ ஆரியரோ என்று சொல்லக்கூடிய ஒரு பாடலை தேனி குஞ்சரமாவுக்கு வந்து அவர் நீயே பாடி பார்த்துக்கம்மா ஃப்ரீயாக விட்டார். அந்த பயம் போகணுங்கிறக்காக நீங்களே பாடி பார்த்துக்க, நீங்கள் சொல்லும் போது நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் ரிலாக்ஸாக இருமா அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா பாட ஆரம்பிக்குது, பாடி பாடி பார்க்குது. டக்குன்னு அதுக்கு ஒரு திருப்தி வந்துட்டு, கான்ஃபிடென்ட் வந்துட்டு, நானே பாடுறாங்க நீ அப்படின்னு சொல்லும்போது ரகுமான் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, பாட்டு ரெக்கார்டிங் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வந்து ஸ்டூடியோ பயம் வரும் அப்படிங்கிறக்காக வேண்டி மறுபடியும் உங்களுக்கு தன்னம்பிக்கை வராது இந்த மாதிரி இடத்துல பாடும்போது, நிறையா டேக் போகும். ஸோ உங்களை வந்து நான் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா நீங்கள் ரிலாக்ஸாக பாடிடுவீங்கிறக்காக தான் நான் பண்ணேன். நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டார் அவர் ரெக்கார்டிங். ஓகே இந்த அளவுக்கு நுட்பமாக வேலை வாங்கக்கூடியவர், யாரையுமே வந்து காயப்படுத்தாமல், கடுஞ்சொற்கள் பேசாமல், தனக்கு கீழே பணியாற்றுகிறவர்களை கூட வந்து ரொம்பவும் வந்து மரியாதையாக நடத்தக்கூடியவர் ஏஆர் ரஹ்மான். அது மட்டும் இல்லை, பாடலாசிரியர் பழனி பாரதி என்கிட்ட சொன்னார், ஒரு பாடல் ஹிட் ஆகுதுன்னா ஒரு பேமெண்ட் தான் எல்லா இடத்துலையுமே. அந்த பாட்டோடைய லெவல் வேற லெவலுக்கு போகுது இல்லையா திரும்ப. ஆமாம், மறுபடியும் செகண்ட் பேமெண்ட் தேர்ட் பேமெண்ட் கொடுத்துருக்காரு பல பேருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா அதில் அவருக்கு வந்து வருமானம் வருது இல்லையா, ராயல்டி வரும், மற்ற விஷயங்கள்லாம் வரும் இல்லையா. அந்த கூடுதல் புகழ் பெறுகிற போது சர்வதேச கச்சேரிகள் அந்த பாடல் பாடும்போதெல்லாம் சில வருமானங்கள் வரும் இல்லையா, அதை வந்து அந்த வருமானத்தை தான் மட்டும் வைத்துக்கொள்ளக்கூடாது, அந்த வேலை செஞ்சவங்களுக்கு ஆமாம் அது கொடுக்கணுங்கிற உணர்வில் பாடலாசிரியர்களுக்கு செகண்ட் பேமெண்ட் தேர்ட் பேமெண்ட் கொடுத்துருக்காரு, பாடகர்களுக்கு கொடுத்துருக்காரு. கூட இருக்கிற அத்தனை பேருமே நல்லா பார்த்துக்க முடியும். இப்படிப்பட்டவருக்கு ஏன் சார் இவ்வளோ ஒரு வன்மம் வரும்? அதுதான் என்ன காரணம்னா, அவர்களுக்கு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவர்
இந்திய இசையின் அடையாளமாக இருப்பதை, அதுவும் சர்வதேச அங்கீகாரத்தோடு இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதை இவ்வளவு நாள் அவங்க மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. கூட ஒர்க் பண்ணவங்களுக்கே இந்த உணர்வு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஏன்னா இந்த உலகத்துல இசைக்கு மட்டும் எந்த பேதமும் கிடையாது. மைக்கேல் ஜாக்சன் அவங்க சொந்தக்காரனா? ஏன் அந்த பாடலை கேட்டு ஆடுறான்? அந்த பாடலை கேட்டு ஏன் மகிழ்ச்சி அடைகிறான்? பல பாடல்கள் இருக்கிறது. இப்போ பாருங்க, தமிழ்நாட்டில் மொழி பேதங்களை கடந்து மஞ்சுமல் பாய்ஸும் பிரேமலு படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. அங்கே நம்ம வேறுபாடு பார்ப்பது கிடையாது. ஈரானிய படங்களை உலகம் முழுக்க கொண்டாடுறான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் வேற வேற கல்ச்சர் இருக்கு. தேனியில் இருக்கக்கூடிய கல்ச்சரையும் அவர் படம் பண்றாரு. ஈரானிய படங்களும் மஜிதி படங்களையும் ரஹ்மான் இசையமைக்கிறார். ஓகே. அதனால அவருடைய சர்வதேச புகழின் மீது ஒரு களங்கம் சுமத்துகிற கல்லறிகிற வேலை இல்லை. இப்போ இந்த குற்றம் சாட்டப்பட்டதுலேயே பார்த்தா சுக்வீந்தர் சிங்கை வந்து ஓப்பனாக சொல்லிட்டார், இல்லைங்க அது ரகுமான் போட்ட மியூசிக் தான், அங்கே நடந்த விஷயம் வேற. நான் அங்கே வந்து இந்த பாட்டை வந்து நான் என்னோட இதில் நான் பாடினேன், அந்த ஸ்டைல் அவருக்கு பிடிச்சிருந்துச்சி, அந்த பாடலை அனுப்பிச்சாரு, அந்த பாடல் ஆஸ்கார் அளவு போய் ஹிட்டு கொடுத்துச்சு. ஆனால் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு ராம்கோவல்மா தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த பக்கம் விடாப்பிடியாக ரகுமானை இந்த மாதிரி அவர் பண்ணியே ஆகணுன்றதுக்காக சமூக இதழங்களை தொடர்ந்து அவர் அதை பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் இந்த அரசியல் உள்நோக்கம். கலைஞர்களுடைய நோக்கத்திற்கு வந்து அரசியல் உள்நோக்கம் கற்பிப்பது இருக்கு இல்லையா? இப்போ ரகுமான் தன்னுடைய அரசியல் குறித்து வெளிப்படையாக பேசாதவர். அவர் எந்த பொது நிகழ்வுலையுமே பாரபட்சங்கள் காட்டாது. இப்போ பிரகாஷ்ராஜ் போன்ற கலைஞர்கள் வெளிப்படையாக தங்களுடைய அரசியல் அவங்க பேசுகிறாங்க. இல்லை இருந்தாலும் இந்தி தெரியாது, இந்தி பேச மாட்டேன் அப்படிங்கிறத சில மேடைகளில் அவர் நிரூபிச்சிருக்காரு. இந்த மாதிரி எனக்கு இந்தி பிடிக்காது. அவருக்கு இந்தி மேலே வெறுப்பு கிடையாது. அவருடைய மனைவி இந்தி பேசக்கூடியவங்க தான். அவங்க ஒரு உருது முஸ்லீம் தான். இல்லை, ஆனால் அது ஒரு சூசகமான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டே இருப்பாரு. இல்லை, அது சூசகம் அவர் திட்டமிட்டு செய்யலை. அவருக்கு வந்து நம்ம வந்து ஒரு தமிழ் பற்றை வெளிப்படுத்துறதுக்காக அவர் சொல்றாரு. நீ வந்து அதை பேசாத, நீ ஹிந்தி பேசாத அப்படி சொல்றது அன்புல தான் சொல்றாரு. அதை வந்து அவர் வந்து ஒரு கட்டளையா வந்து இல்லை. அவருடைய சுதந்திர உணர்ச்சிக்கு, அதாவது அவர் மற்றவர்களை எவ்வளவு மதிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு மகள் வந்து கதீஜா ரஹ்மான்ங்கிற ஒரு மகள் வந்து முழுக்க ஃபர்தா அணிந்திருக்கிறாங்க. இன்னொரு மகள் வந்து அவங்க முழுக்க மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்காங்க. இரண்டு பேரையும் அவரவர் விருப்பத்திற்கு அவர் அனுமதிக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா நிர்பந்தப்படுத்துறவங்க என்ன செய்வாங்க? ரெண்டு பேரும் ஃபர்தா போடுங்க பாங்க. பிரபலமா இருக்கேன், எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, பேசுவாங்க. அப்ப அவங்க வந்து தனி மனித சுதந்திரத்துல தன் மகளாக இருந்தாலும் சரி அவர் தலையிடுறது கிடையாது. அந்த பண்பு அவரிடம் இருக்கிறது. அந்த சூஃபிசம்னு சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டு ரீதியான ஒரு அன்பை தான் அவர் முதன்மைப்படுத்துறாரே தவிர அவருக்கு மதம் ஆச்சரியங்களோ மதம் சார்ந்த விஷயங்கள்லையோ அவருக்கு பெரிய வந்து இது கிடையாது. அவர் வந்து ஒரு இஸ்லாமியராக இருக்கிறதும் ஒரு சூஃபிசத்தை பின்பற்றக்கூடியவராக இருப்பதிலையும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கு இல்லையா, அது அவருடைய திறமையவே இல்லை. அது அவர் மியூசிக் டைரக்டரே கிடையாது, அவர் கம்போஸ் பண்ண தெரியாதுங்கிற இடத்துக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. ஓகே, இதை கொஞ்சம் முன்னாடி போனால் சல்மான் கான் ஒரு மேடையில் கூட வந்துட்டு இவர் ஒரு ஆவரேஜான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மூஞ்சி மாறும் அவருக்கு, ரகுமானுக்கு. அந்த கையை கூட வந்துட்டு யோசிச்சுட்டு தட்டி விட்டுருவார் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அது ஒரு மாதிரி சர்ச்சையாச்சு. ஏன்னா பாலிவுட்டில் தொடர்ந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னும் போது அவங்கள ஒதுக்க தான் செய்வாங்க. ஒரு ஹீரோ கூட வரைக்கும் தமிழில் போய் அங்கே பெரிய ஹிட்டு கொடுத்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை சேர்த்துக்கலாமா சார்? அங்கேருந்தே ஒரு மேலே ஒரு வெறுப்பு இருந்துட்டு. அது எனக்கு தெரிந்து சமீபத்தில் இரவின் நிழல் அப்படிங்கிற படத்திற்கு ரஹ்மான் இசையில் பார்த்திபனுடைய ஒரு சிங்கிள் ஷாட் படம்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. இந்த படம் ஒன்றுமே கிடையாது, அவருடைய பாடல் ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல். ரஹ்மானினுடைய இசை சாதனைகளை வந்து பாராட்டுகிற விழாவாக அந்த ஆடியோ ரிலீஸாக இவர் வந்து பார்த்திபன் நடத்தினார். ஆமாம், அவருடைய படத்திற்கான விளம்பரமாகவும் ப்ரமோஷனாகவும் அந்த அவருடைய ரஹ்மானுடைய இசை பயணத்திற்கு ஒரு பாராட்டாகவும் அவர் நடத்தினார். அதில் ரஹ்மானை புகழ்ந்து அவர் சில வார்த்தைகள் பேசும்போது கையெடுத்து கும்பிட்டார், விட்டுருங்க மேலே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். நான் நேரில் பார்த்தேன். ஓகே, அந்த அளவிற்கு அவர் வந்து புகழின் மீது கூச்சமுடைய ஒரு குழந்தையை போல தான் இருக்கிறாரு. அதனால் அவர் மீது வந்து அவதூறு பரப்புவது, அவர் மீது வந்து இந்த மாதிரி சேரலி பூசுவதுங்கிறது முதல்ல ஒரு தவறான விஷயம். அதாவது இளையராஜா ரசிகர்கள் ஏஆர் ரஹ்மான் ரசிகர்கள் ஏதோ டிஎம்கே மாதிரி ரெண்டு குரூப் வச்சிருக்கிற மாதிரி சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் ரஹ்மான் என்றைக்குமே வந்து இளையராஜாவை தன்னுடைய குருவாக தான் பார்க்குறாரு, வேறுபாடாக பார்க்கலை. தன்னுடைய ஒரு மாணவனுடைய வெற்றியாக தான் இளையராஜாவே அதை உணர்றாரு. ஓகே, அவர்களுக்குள்ள அப்படி ஒன்றும் யார் பெரியவர் என்கிற உணர்வே அவர் இல்லை. நீங்கள் பார்த்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க கூட பழகினவங்களோட பழகிருப்பீங்க, நீங்கள் கொஞ்சம் உன்னிச்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவர் தனிப்பட்ட முறையில் எப்படிப்பட்டவர் சார் ஏஆர் ரஹ்மான்? ஏன்னா நீங்கள் பாடல்கள் மூலியமாக வந்துட்டு அவரோட எதிர்ப்பை தெரிவிக்கலாம், ஏதாவது ஒரு அவரோட அரசியல் திணிப்பாக கூட பண்ணியிருக்கலாம். பட் அது மாதிரி இது வரைக்கும் எந்த பாடலும் பண்ணதா இல்லை. அவருக்கு என்று தனிப்பட்ட அரசியலை அவர் வெளிப்படுத்தி கொண்டது கிடையாது. அவர் வந்து ஒரு கலைஞனாக மட்டும்தான் இருக்கிறாரு. அவரை தேவையில்லாமல் இது மாதிரி வம்புழுத்து நீங்கள் ஒன்றும் இல்லை. அவருடைய அந்த இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்தப்போ போலி டிக்கெட்டுகளை இவங்களே பிரிண்ட் பண்ணி ஒரு குரூப்பை உள்ளே அனுப்பி வேண்டுமென்றே ஒரு கலவரத்தை வந்து உருவாக்கி அந்த கச்சேரிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினாங்க. கண்டிப்பாக அதே கூட்டம்தான், அந்த கூட்டத்தினுடைய இன்னொரு வடிவமாகத்தான் ராம்கோபால் வர்மா போன்றவர்கள்லாம் இதை செய்கிறாங்க.
ஏன்னா இந்தியாவில் வந்து இது காந்தி தேசம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த காந்தி தேசத்தில் கோட்சேவினுடைய கோட்பாடுகளுக்கெல்லாம் யார் முன்னோடியாக இருந்தாரோ அந்த சாவர்கரை பற்றி படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு இந்திய பாலிவுட் சினிமா மாறி இருக்கிறது. ஓகே, அப்போ என்ன மாதிரியான சமூகத்தை இவர்கள் உருவாக்க விரும்புகிறார்கள், ஒரு விளைவு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒரு விளைவு என்னவா இருக்கும்? இதனுடைய விளைவு என்ன? மக்கள் நிராகரிப்பாங்க, அவ்வளவுதான். அதாவது மாதா கோவிலிலே மணி அடிக்கிறது, புறாக்கள் பறக்கிறது. புறாக்கள் பறந்து மாரியம்மன் கோவிலினுடைய கோபுர வாசலில் உட்கார்ந்து கொள்கிறது. மாரியம்மன் கோவிலிலே மணி அடிக்கிறது, புறாக்கள் பறக்கிறது, மசூதியின் கோபுரத்தில் போய் உட்கார்ந்து கொள்கிறது. புறாக்களுக்கு இருக்கிற புத்தி கூட சில பேருக்கு ஏன் இல்லாமல் போகிறது என்பதை போல தான் நம்ம இதை கேட்க வேண்டியிருக்கிறது. சராசரி மக்கள் இதை பார்ப்பது கிடையாது. சாமானிய மக்கள் வந்து யாரையும் வந்து மதமாகவோ சாதியாகவோ குறுகிய பார்வையாகவோ பார்ப்பது கிடையாது. உலகத்தின் மிகப்பெரிய தனிப்பெரும் கலைஞன், ஒரு தமிழன், ஆஸ்காரை வென்ற ஒரு தமிழனை பாலிவுட் சினிமாக்காரர்கள் இது போன்ற பழிச்சொற்களின் மூலமாக பிளவு அரசியலை நிறுவ பார்க்கிறார்கள். இதை ரசிகர்கள் ஏற்க மாட்டார்கள். ஏன்னா இங்கே வந்து முழுக்க முழுக்க இசை வந்து முழுக்க முழுக்க பிராமணிய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தது. இளையராஜா என்கிற ஒரு மண்ணின் கலைஞன், ஏஆர் ரஹ்மான் என்கிற இன்னொரு உலக தமிழன், இரண்டு பேரும் அந்த சமூகத்திற்கு மட்டும்தான் இசை சொந்தம் என்று நம்புகிற நம்பிக்கையை, அந்த மூட நம்பிக்கையை உடைத்திருக்கிறார். கண்டிப்பாக. அதனால் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த வன்மம் ஒளிந்திருக்கும். சந்தர்ப்பம் வருகிற போதெல்லாம் அவர்கள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்வார்கள். ஆனாலும் வரலாற்றில் இவர்கள் பேர் தான் நிலைத்திருக்கும். இது மாதிரியான வதந்திகளுக்கோ பொய்களுக்கோ நிச்சயம் இருக்காது. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.